அன்னை வராகி தாய போற்றி, அழகு வராகி தாய போற்றுங்க. இன்னைக்கு என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா, வராகி தேவி நாம பூஜை பண்றது ஒரு விசேஷம் தாங்க. அதுல நீங்க பௌர்ணமி அன்னைக்கு இரவு பூஜை பண்ணும்போது, இந்த மாரி மந்திரத்தை சொல்லி பண்ணீங்கன்னா, அம்மனுக்கு ரொம்பவே விசேஷம் தாங்க. அந்த மந்திரம் என்னன்றத நம்ம இப்ப பார்க்கலாம் வாங்க. அந்த மந்திரத்தை இப்ப நான் சொல்றேன். அதே மாரி நீங்க அம்மன வழிபாடு பண்ணும்போது சொல்லுங்க. பௌர்ணமி இரவில் பிரகாசமாய் தோன்றும் பரமசக்தி வாராகி அன்னையே, வெள்ளை பார்வையில் வீற்றிருக்கும் தாயே, வேத சக்தியாய் வாழும் அம்மா நீயே. சந்திரனின் ஒளி சாந்தமாய் விளங்கும் சர்வ மங்களம் தரும் தாயே நீயே. ஐ ரீம் க்ளீம் என்னும் மந்திர சக்தியால் என் வீடு வாழ்வை வளமுடன் காக்கும் அம்மா, எம்மை நீவே காத்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை முடிச்சிடுங்க. முடிச்ச பிறகு 2 நெய் தீபம் ஏற்றி அம்மனுக்கு வெல்லம் இல்லைன்னா பாலுங்க, இது ரெண்டுத்துல எதனா ஒண்ணு நெய்வேதமா வைத்து ஒரு தட்டுல அம்மனுக்கு வேப்ப இலை, மஞ்சள், குங்குமம் வைத்து அம்மனுடைய சிலையை வைத்து நீங்க இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது துஷ்ட சக்திகள் கூட நீங்குங்க. இதெல்லாம் வைத்த பிறகு நீங்க 2 கைகளையும் கூப்பி, அம்மா, பௌர்ணமி இரவில் உன் அருளால் என் குடும்பம், என் பிள்ளைகள் எல்லாரும் நலமாக வாழட்டும் என்று மனமாற அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுங்க. முடிச்ச பிறகு இதனால என்ன பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுல இருக்கிற நல்ல சக்திகள் நம்மளுக்கு நல்லாவே கைகூடி வரும். குடும்பத்துல ஒற்றுமை, அன்பு வளருங்க. பிள்ளைகளின் படிப்பு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கைகூடி வரும். வேலை, வருமானம், வியாபாரத்தின் வளம், நஷ்டம் எல்லாமே நல்லா இருக்கும். துஷ்ட சக்திகள், கெட்ட கனவுகள், எல்லாமே நமக்கு கண்ணு முன்னாடியே அகன்று போகுங்க. பௌர்ணமி இரவுல இந்த மாதிரி நீங்க பூஜையை பண்ணி மந்திரம் சொன்னீங்க, இவை அனைத்தும் நமக்கு கண்டிப்பா அம்மா கைகூடி கொடுப்பாங்க. பௌர்ணமி இரவில் இந்த மந்திரத்தை பூஜை செய்வது வராகி தாயின் சக்தி வீட்டில் நிறுத்தும் என்ற ஒரு நம்பிக்கை தான். அம்மா நம்ம வீட்டிலேயே இருப்பான்ற ஒரு நம்பிக்கை தாங்க. அதனால நீங்க எப்பவுமே பௌர்ணமி அன்னைக்கு இரவு பூஜை பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொன்ன பிறகு நான் சொன்னதெல்லாம் வைத்து அம்மனை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா நீங்க கேட்டதெல்லாம் அம்மா கண்டிப்பா கைகூடி கொடுப்பாங்க.